இந்த பதிவுல நமக்கு நாமே கண் திருஷ்டி இருக்கு அப்படின்னா, அத போக்கிக் கொள்வதற்கு எளிய பரிகாரம் தான் பார்க்க போறோம். இத செஞ்சீங்கன்னா, நமக்கு திருஷ்டி நீங்கிறத நம்மளே உணரலாம். சில சமயம் உடல் அசதி, தலைவலி, பணக்கஷ்டம், மனக்கஷ்டம், சண்டை வீட்ல பார்த்தீங்கன்னா, எந்த நேரமும் சண்டை சச்சரவுன்னு ஏதாவது இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கண் திருஷ்டியால தான் இருக்கும். கண் திருஷ்டி இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து வீட்ல உள்ள அத்தன பேத்துக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து நெறைய பரிகாரங்கள செய்வோம். அடுத்தவங்களுக்கு சுத்தி போடுற மாதிரி தான் நெறைய பரிகாரங்கள் இருக்கும். நமக்கு நாமே சுத்தி போட்டுக்கொள்வது அப்படிங்கிறது மிக குறைவான அளவுல தான் இருக்கும். அதாவது இப்ப கல்லுப்பெல்லாம் நம்ம சுத்தி போட்டுக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சம்பழத்த நமக்கு நாமே சுத்தி போட்டுக்கலாம். ஆனாலும் மிக சக்தி வாய்ந்த பரிகாரம் அப்படின்னு இத சொல்லலாம். அதே சமயத்துல ரொம்ப எளிய பரிகாரம். இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம கல்லுப்பு, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து திருஷ்டி கழிச்சு வீட்டு முச்சந்தெடியில சுத்தி போடுவோம். செதறுகாய் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்ம தேங்காய் உடைப்போம் சில பேர் வந்து கண் திருஷ்டிய போக்க. அதுபோல இந்த மஞ்சள் இருக்கு இல்லையா? விரலி மஞ்சள், குண்டு மஞ்சள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதுவும் வந்து திருஷ்டிய போக்குறதுல அவ்வளவு சக்தி வாய்ந்த பொருள். அதுவும் நமக்கு நாமே சுத்திக் கொள்வது அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு திருஷ்டி கழிக்கக்கூடிய பொருள் இதுன்னு சொல்லலாம். இது எந்த கிழமையில செய்யணும், எந்த நேரத்தில செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது அனுபவபூர்வமாக நெறைய பேர் இத வந்து செஞ்சு பார்த்துட்டு, இதோட ரிசல்ட்ட சொல்லியிருக்காங்க. அதனால நீங்களும் இத வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது? உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த கண் திருஷ்டி நீங்குனத நீங்க உணர்ந்தீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நீங்க இது மாதிரி செஞ்சிருக்கீங்களா? அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. ஏன்னா, இது வந்து மிக சக்தி வாய்ந்த பரிகாரம். நெறைய பேத்துக்கு தெரியாது. ஆனா, அந்த காலத்துல முன்னோர்கள் செய்த பரிகாரம் தான் இது. அமாவாசை நாள்லலாம் பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழத்தலாம் சுத்தி போடுவோம். அது மாதிரி இந்த மஞ்சள வச்சு எந்த நாள்ல செய்யணுமோ, அந்த நாள்ல அந்த திருஷ்டி கழிச்சோம் அப்படின்னா தான் அது கேட்கும். சில டைம் நம்ம வெளியூர் போயிட்டு வந்தோம் அப்படின்னாவே உடல் வலி, தலைவலி, அசதி நெறைய இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறை சக்திகள் வந்து நமக்கு அதிகம் தாக்கி இருக்கும். சில இடத்துக்கு நம்ம போயிட்டு வர்றோம் அப்படின்னா, நம்மளே கூட கார் டிரைவ் பண்ணி லேடீஸே ஓட்டுறோம் அப்படின்னா, அந்த வீட்ல இருக்க ஓட்டாதவர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா, கார் ஓட்டாதவங்க இருக்காங்க அப்படின்னா, "பாரு இவ மட்டும் எப்படிதான் நல்லா கார் ஓட்டுறாளோ" அப்படின்னு அவங்களோட திங்கிங் கூட நமக்கு வந்து சில சமயத்துல உடல் வலி, தலைவலி, அசதின்னு அந்த கண் திருஷ்டியால பாதிக்கப்படுவோம். வீட்டுக்குள்ளேயும் சரி, நமக்கிட்டயும் சரி, நெகட்டிவ் எனர்ஜி நெறைய இருந்தது அப்படின்னா, பல கஷ்டங்கள் வரும். அந்த கண் திருஷ்டிய போக்கணும். நெறைய பரிகாரம் அதுக்கு இருக்கும். ஆனா, அடுத்தவங்களுக்கு சுத்தி போடுவது, நம்ம மொத்த குடும்பத்துக்கு சுத்தி போடுறது, இது மாதிரி தான் நெறைய பரிகார முறைகள் இருக்கும். இந்த பரிகாரம் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க. இப்ப அது என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு மஞ்சள் எடுத்துக்குங்க. விரலி மஞ்சளாவும் இருக்கலாம், குண்டு மஞ்சளாவும் இருக்கலாம். அது எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன கிண்ணத்துல தண்ணி எடுத்துக்குங்க. அந்த கிண்ணம் வந்து மண் பாத்திரமாகவோ, இல்ல கண்ணாடி பவுல் மாதிரியோ, அது மாதிரி தான் இருக்கணும். இதுல வந்து முதல்ல தண்ணி எடுத்துக்குங்க. இந்த கிண்ணம் ஃபுல்லா தண்ணி எடுத்துக்குங்க. அதுல அந்த விரலி மஞ்சளோ அல்லது குண்டு மஞ்சளோ அத போட்டு வைங்க. அத போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம், இல்ல 1/2 மணி நேரம் அப்படியே அத விட்டுடுங்க. அந்த மஞ்சளோட தன்மை வந்து அதுல இறங்கணும். அந்த தண்ணீல இறங்கணும். லைட்டா கலர் மாறும். இப்ப வந்து அதுல ஒரு 2 கல் உப்பு போடுங்க. போட்டுட்டு வீட்ல வந்து மாவிளை, இல்ல வேப்பில, இல்ல அருகம்புல் ஏதாவது இருக்குன்னா அத எடுத்துக்குங்க. அத எடுத்துக்கிட்டு இந்த தண்ணிய வந்து வீடு ஃபுல்லா தெளிங்க. எல்லா இடத்துலயும் 4 மூலை இருக்கு இல்லையா? வீட்டோட 4 மூலைகள் எல்லா இடத்துலயும் தெளிங்க. வெளியில வந்தும் வீட்டுக்கு வெளியில வந்தும் எல்லா இடத்துலயும் தெளிச்சு விடுங்க. இந்த மாரி வீட்டுக்குள்ள தெளிக்கிறப்ப வீட்ல இருக்க நெகட்டிவ் எனர்ஜி போகும். 3 முறை நீங்க அந்த மாவிளையில, அருகம்புல்ல, வேப்பிலையில இது 3ல எடுத்து தலையில வந்து தெளிச்சுக்குங்க. இத வந்து தெளிக்கிறப்ப நமக்கு கொஞ்ச நேரத்திலேயே இல்ல அன்றைய தினம் விட்டு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடல் அசதி நீங்குவது, தலைவலி, சண்டை சச்சரவு எது இருந்தாலும் நீங்குவது நீங்க உணரலாம். இத என்னைக்கு செய்யணும்னு இருக்கு. நீங்க வாரத்துல 2 நாள் செய்யலாம். இல்ல 1 நாள் தான் செய்ய முடியுதுனாலும் தாராளமா போதும். 1 நாள் செஞ்சாவே ரொம்ப ரொம்ப போதும். இத செய்யறது மாலையில தான் செய்யணும். சூரியன் வந்து அஸ்தமனம் ஆன பிறகு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமையில தான் செய்யணும். கண்டிப்பா மத்த தினங்கள்ல இத செய்யறப்ப அந்த அளவு பலன் இருக்காது. நம்ம வீட்ல உள்ள துர்சக்திகள் அனைத்தும் விலகும். இத செய்யறப்ப நீங்களே அனுபவபூர்வமாக உணர்வீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி, கண் திருஷ்டி அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமா விலகுவத நீங்க பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.